Hello guys, welcome back to the channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஓபன் வாஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது ஓபன் வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட் சிஸ்டம். இந்த டூலை எப்படி காலி லினக்ஸ்ல இன்ஸ்டால் பண்றதுன்னு டீடைல்டா இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இந்த டூலை எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆர்கனைசேஷனில் அவங்களோட சிஸ்டம் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கான்னு, இல்லை அவங்க சிஸ்டம் அவுட் ஆஃப் டேட்டாக இருக்கா, இல்லாட்டி எதனா மிஸ்கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் எதனா வல்னரபிள் அவங்க சர்வர் சிஸ்டமில் எதனா இருக்கான்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு பேர் தான் வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட். அதுக்கு மேஜராக யூஸ் பண்ணுற ஒரு ஓப்பன் சோர்ஸ் டூல் தான் இந்த ஓப்பன் வாஸ். இந்த டூலை பற்றி இன்னும் சொல்லணும்னா அன்ஆத்தென்டிகேட்டட் அண்ட் ஆத்தென்டிகேட்டட் ஸ்கேனிங். அதாவது ஓப்பன் வாஸில் ரெண்டு விதமாக ஸ்கேன் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வித் அண்ட் வித்தவுட் லாகின் கிரெடென்ஷியல்ஸ். அவுட் சைடில் இருந்து ப்ராப்பரான கிரெடென்ஷியல்ஸ் இல்லாமல் லாகின் பண்ண முடியுதான்னு செக் பண்ணுறது தான் இந்த ஆத்தென்டிகேட் அண்ட் அன்ஆத்தென்டிகேட் ஸ்கேனிங். அடுத்து ஃபியூச்சர் என்னன்னா ப்ரோட்டோகால் சப்போர்ட். ஓப்பன் வாஸ் வந்து ஒயிட் ரேஞ்ச் ஆஃப் ப்ரோட்டோகாலை சப்போர்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்டிடிபி, எஃப்டிபி, எஸ்எம்பி ப்ரோட்டோகால், எஸ்என்எம்பி, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரோட்டோகாலை ஓப்பன் வாஸில் ஸ்கேன் பண்ண முடியும். அடுத்து ஒரு மேஜரான ஃபியூச்சர் என்னன்னா டெய்லி ஃபீட் அப்டேட்ஸ். இந்த ஓப்பன் வாஸில் ஃபீடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓப்பன் வாஸ் டேட்டாபேஸில் குளோபலாக அவைலபிளாக இருக்கிற வல்னரபிலிட்டிஸ் அண்ட் லேட்டஸ்ட்டாக டிடெக்ட் பண்ண வல்னரபிலிட்டி அண்ட் த்ரெட்ஸை இந்த ஓப்பன் வாஸ் டேட்டாபேஸில் டெய்லி அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். இதனால் என்ன யூஸ்னால், யூசர் லேட்டஸ்ட்டாக டிடெக்ட் பண்ண வல்னரபிள் பற்றி கொஞ்சம் அவேர்னஸ் இருக்கும். ஸோ இதான் ஓப்பன் வாஸோட சின்ன இன்ஃபர்மேஷன். நம்ம சேனலில் அடுத்தடுத்து இதை பற்றி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். இன்றைக்கி இந்த கிளாஸில் ஓப்பன் வாஸை எப்படி காலி லினக்ஸில் இன்ஸ்டால் பண்ணுறது பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட டெர்மினலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. எப்போவுமே ஒரு பேக்கேஜை நம்மளோட சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட சிஸ்டமை அப் டு டேட்டாக வச்சுக்கணும். அதுதான் பெஸ்ட் ப்ராக்டிஸ். ஃபஸ்ட்டு sudo apt update. நம்மளோட பேக்கேஜ் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்டேட் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம ஓப்பன் வாஸை எப்படி காலி லினக்ஸில் இன்ஸ்டால் பண்ணுறது பற்றி பார்ப்போம். sudo apt install open was கொடுத்துட்டு இப்போது என்டர் கொடுங்க. இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் கேட்குது பாருங்கள். எஸ் கொடுத்துக்கோங்க, அதாவது ஒய் கொடுத்துட்டு என்டர் கொடுங்க. நம்ம ஓப்பன் வாஸுக்கு தேவையான டிபெண்டன்சிஸ் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம கொடுக்க வேண்டிய கமெண்ட் என்னன்னா sudo gvm -setup கொடுத்துட்டு என்டர் கொடுங்க.
இந்த கான்ஃபிகரேஷனில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். இங்கே பாருங்கள், நம்ம ஓப்பன் வாஸுக்கான யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதுதான் பாஸ்வேர்டு அண்ட் யூசர் நேம் வந்து அட்மின். நம்ம இப்போ பாஸ்வேர்டை காப்பி பண்ணிப்போம். இங்கே பாருங்கள், இதுதான் பாஸ்வேர்டு. இதை கொடுத்து தான் நம்ம ஓப்பன் வாஸ் வெப்சைட்டை லாகின் பண்ணணும். அகெயின் சொல்கிறேன், இங்கே பாருங்கள், இதுதான் யூசர் நேம். இங்கே பாருங்கள், அட்மின். இதுதான் யூசர் நேம். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், யூசர் கிரியேட்டட் வித் பாஸ்வேர்டு. இதுதான் பாஸ்வேர்டு. இங்கே பாருங்கள், இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் லாகின் பண்ணும்போது இந்த பாஸ்வேர்டு என்டர் பண்ணி தான் நீங்கள் அந்த வெப்சைட்டில் லாகின் பண்ணணும். இந்த ப்ராசஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். உங்களோட ப்ராசஸை ஸ்டாப் பண்ணிடாதீங்க, அப்புறம் ஃபஸ்ட்லேருந்து கான்ஃபிகர் பண்ணுற மாதிரி இருக்கும். பேக்கேஜஸ் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. பேக்கேஜஸ்லாம் இன்ஸ்டால் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 30 மினிட்ஸ் ஆச்சு. உங்களோட சிஸ்டம் ஸ்பீடை பொறுத்து உங்களுக்கு அதோட டைம் வேரி ஆகலாம். அடுத்து நம்ம இன்ஸ்டால் பண்ண பேக்கேஜஸ் எல்லாம் ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆகிடுச்சான்னு எப்படி செக் பண்ணுறதுனா, sudo gvm -check -setup இந்த கமாண்ட் கொடுத்துட்டு என்டர் கொடுங்க. இங்கே பாருங்கள், நம்மளோட பேக்கேஜஸ் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இன்ஸ்டாலேஷன் இஸ் ஓகே. இப்படி வந்துட்டாலே நம்மளோட பேக்கேஜஸ் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அடுத்து நம்ம இன்ஸ்டால் பண்ண ஓப்பன் வாஸ் டூலுக்கு ஒரு டிஃபால்ட் போர்ட் நம்பர் இருக்குது. அந்த போர்ட் நம்பர் கொடுத்தா தான் அதோட வெப் பேஜ் ஓப்பன் ஆகும். அதோட போர்ட் நம்பர் இப்போது ஓப்பனில் இருக்கான்னு செக் பண்ணலாம். பண்ணுறதுக்கு nmap கமாண்ட் யூஸ் பண்ணி அந்த போர்ட் நம்பர் ஓப்பனில் இருக்கான்னு செக் பண்ணலாம். nmap -p localhost. இந்த கமெண்ட் கொடுத்துட்டு இப்போ என்டர் கொடுங்க. இங்க பாருங்க, இதுதான் நம்மளோட ஓப்பன் வாஸோட போர்ட் நம்பர் 9392. இது இப்போது ஓப்பனில் தான் இருக்குது. அடுத்த கமெண்ட் என்னென்னா, அடுத்து நம்ம ஓப்பன் வாஸ் சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கான கமெண்ட் என்னென்னா, sudo gvm -start. இந்த கமெண்ட் கொடுத்துட்டு என்டர் கொடுங்க. இந்த கமெண்ட் கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் வாஸ் டூலோட சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகிடும். நம்மளோட சர்வீஸ் ஆல்ரெடி ரன்னிங்கில் இருக்குது. அதனால தான் இங்கே GVM சர்வீசஸ் ஆல்ரெடி ரன்னிங்னு காமிக்குது. இப்போது உங்களோட ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் நான் கொடுக்குற அட்ரஸை அப்படியே என்டர் பண்ணுங்கள். http செமிகாலன் கொடுத்துட்டு 2 / அப்புறம் அதோட IP அட்ரஸ், அதாவது லோக்கல் ஹோஸ்டோட IP அட்ரஸ் 127.0.0.1 கொடுத்துட்டு செமிகாலன் கொடுத்துட்டு அடுத்து ஓப்பன் வாஸோட போர்ட் நம்பர் கொடுக்கணும் 9392. இதை கொடுத்துட்டு என்டர் கொடுங்க. இங்கே இதில் பாருங்கள், அட்வான்ஸ்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே அக்செப்ட் த ரிஸ்க் அண்ட் கண்டினியூ இந்த ஆப்ஷனை கிளிக் கொடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இதுதான் ஓப்பன் வாஸோட அஃபிஷியல் வெப்சைட். இதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இங்கே பாருங்கள்,
க்ரீன் போன் என்ற கம்பெனி தான் இதை ஓன் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த பேஜை நம்ம லாகின் பண்ணிடலாம். நம்ம இன்ஸ்டாலேஷன் அப்போவே அதோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் அவங்களே கொடுத்துட்டாங்க. அதோட யூசர் நேம் என்னென்னா அட்மின் அண்ட் அதோட பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு நம்ம காப்பி பண்ண பாஸ்வேர்டை இங்கே பேஸ்ட் பண்ணணும். உங்களோட பாஸ்வேர்டை கொடுத்துட்டு இப்போது சைன்இன் கொடுத்துக்கோங்க. ஃபைனலாக நம்ம ஓப்பன்வாஸ் டூலை சக்ஸஸ்ஃபுல்லாக காலி மிஷினில் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அதோட வெப் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், நம்மளோட யூசர் நேம். இதில் செட்டிங்குள்ளே போயிட்டு செட்டிங் என்ற ஆப்ஷன் ஓப்பன் ஆன உடனே இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 4 டேப் காமிக்குது. ஜென்ரல், சிவியாரிட்டி, டிஃபால்ட்ஸ், ஃபில்டர்ஸ். இதில் ஜென்ரல் ஆப்ஷன் போயிட்டு கீழே பாருங்கள் பாஸ்வேர்டுன்ற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இங்கே எடிட் ஐக்கன் இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம காப்பி பண்ண ஓல்டு பாஸ்வேர்டை இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான பாஸ்வேர்டை இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். நியூ பாஸ்வேர்டை கொடுத்துட்டு இங்கே சேவ் ஐக்கான் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் கொடுத்துக்கோங்க. நம்மளோட நியூ பாஸ்வேர்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த வீடியோ டுட்டோரியல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.